ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சோம் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம எப்படி கொடுத்தோம் எப்படி அடித்தா மட்டும் பார்த்துக்கலாம். டிப்பாக பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். 747 எல்லாம் ஏபி வந்து 70 இல்லைனா 07 வரை சொல்லியிருந்தேன். நல்ல பேட்டர்ன் தான் அது. ஆனால் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே ஏசி பாருங்கள் 44 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 45, அது திருப்பி 54 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி 52 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 53, அது திருப்பி நமக்கு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 35 திருப்பி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து 06, அந்த 06 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 07, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபியில் 07 இல்லை 70 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 44க்கு 45 திருப்பி 54 அடிச்சிட்டான். இங்கே 52க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 53 அடிச்சிட்டான். இங்கே 06 அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 07 அடிக்குன்னு பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அந்த நம்பர் எடுக்காமல் அது கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 95, அந்த 95க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 96 சொல்லி முடிச்சிட்டான். ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற நம்பர் ப்ளஸ் பண்ணி அடிச்சுன்னா நம்ம கொடுத்த நம்பர் தான் வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் எடுத்து அடிச்சிட்டான். கரெக்டாகவே நம்ம எடுத்த பேட்டர்ன் தான். நம்ம ஒரு ஆங்கிள் வச்சுட்டு அவன் ஒரு ஆங்கிள் அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம வந்து ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்ன், ஜாயின்லையும் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பிசி வந்து பார்த்திங்கன்னா 05 கொடுத்துருந்தேன், பிசி வந்து 15 கொடுத்துருந்தேன். 2 பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். பிசி 15 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்ன் மிஸ் ஆகிடுச்சு, பவரில் அடிச்சிட்டான். இங்கே ஏபி பாருங்கள் 45, இந்த ஏபி 45 திருப்பி பிசியில் 54 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி 45 அது திருப்பி பிசியில் 54 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 51, அந்த 51 திருப்பி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 15 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இங்கே ரிப்பீட் பார்த்திங்கன்னா 51, அப்போ நமக்கு ரிப்பீட் 15, பிசி 15 வரும் சொல்லியிருந்தேன். ரிப்பீட் பிசி 15 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் 15க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 60, அது திருப்பி 0 சொல்லி அடிச்சிட்டான். எடுக்கிற நம்பர் தான் கரெக்டாக அடித்தான். ஆனால் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து ஃபுல் பவர் வந்து அடிச்சிட்டான். பிசி வந்து 05 நல்லாவே இருந்தது. பிசி 05 வந்து 705 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நல்ல நம்பரு, அதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிசி 05 பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுத்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி பாருங்கள் 25, ஏசி 25 கரெக்டாக ஒரு 4 நாள் விட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 20 அடிச்சிருப்பான். ஏசி 25 ஒரு நம்பரை பவர் பண்ணி அவன் 20 அடிச்சிருப்பான். 20 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் கேப் விட்டு கரெக்டாக அடிச்சிருப்பான். ஏசி எடுத்து பிசியில் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 00 அடிச்சிருப்பான். அப்போ 00க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் பிசி வந்து 05 வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏபி 70 வந்தனால பார்த்தீங்கன்னா 705 சொல்லி கொடுத்துருந்தேன். 705 சொல்லி கரெக்டாகவே இருந்தது. பிசி வந்து 05 கரெக்டாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 06 சொல்லி அடிச்சிட்டான். 06 பார்த்தீங்கன்னா தரமான நம்பர் தான், நல்ல நம்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி. அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டான பேட்டர்னு இதை மாதிரி திருப்பி வரும்போது நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள், இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 27 அடிச்சிருப்பான். ஏபி வந்து 27 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 28 அடிச்சிருப்பான் பிசியில். ஓகேவா, ஏபியிலேருந்து ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி பிசியில் அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப்பு. ஓகேவா, இப்போ இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 52, அப்போ 52 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 53, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 53 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போது இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 05, அப்போ 05 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 06, பிசி வந்து 06 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு அடிச்சிட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கணக்கு கரெக்டாக அடிச்சு தான் எடுத்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 4 கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சிருந்தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27, ஏபி 27க்கும் பிசி 28க்கும் பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப்பு. அங்கே ஏபி 52, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 53க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பு. அவன் வந்து ஒரு நாள் லீவ் விட்டுட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்பு இருந்திருக்கும். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப்பு, 2 நாள் கேப்பு, கரெக்டாக 3 நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 06 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி எடுத்து பிசியில் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 28 அடிச்சிருந்தான். ஏபி 27க்கு பிசி வந்து 28, இங்கே ஏபி 52 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 53, இங்கே ஏபி 05 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 06 அடிச்சிட்டான். இப்போ நமக்கு ஏபி வந்து 90 இருக்குது, ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 91 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. அது வந்து நாளைக்கே கூட வரலாம். என்ன ரீசன்னாக்கா நமக்கு 27க்கும் 28க்கும் பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப்பு. இங்கே 52க்கும் 53க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பு. ஒரு நாள் லீவ் விட்டனால பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் வச்சுக்கோங்க. அப்போ 2 நாள் கேப்பு. இங்கே 05க்கும் 06க்கும் பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப்பு. இங்கே நமக்கு ஏபி 90 அடிச்சிருக்கான். ஏபி 90 அடிச்சிருக்கான். 91 சொல்லி நாளைக்கே கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. கேப் விடாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஓகே, பிசி வந்து 06 நல்ல பேட்டர்ன். அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. 3ஆவது டைம் எப்பயுமே மிஸ் ஆகிட்டு நினச்சேன். கரெக்டாக 3ஆவது பேட்டர்ன் கரெக்டாகவே அடிச்சிட்டான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 54, ஏபி 54, இங்கே நமக்கு பிசி வந்து 54 அடிச்சிருப்பான். இங்கே ஏபி வந்து 15, இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசி வந்து 15, பிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 15 சொல்லி அடிச்சிருப்பான்.
ஏபி 54க்கு இங்கே பிசி வந்து 54, அங்கே ஏபி 15க்கு இங்கே பிசி 15, இங்கே ஏபி வந்து பாருங்கள் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 06, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிசி வந்து 06 சொல்லி அடிச்சிட்டான். இது 3வது பேட்டர்ன் எதிர்பார்க்கவே இல்லை, கரெக்டாக 3 பேட்டர்ன் நம்ம கொடுக்குற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது பேட்டர்னே மிஸ் ஆகிடுது, 3வது பேட்டர்ன் வரைக்கும் அடிக்கிறான் நம்ம கொடுக்காத அன்றைக்கி. ஓகே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் இப்படி அடிச்சிருக்கான்னு சொல்கிறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பேட்டர்ன் நேற்றே சொல்லியிருந்தேன், திருப்பி பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 24, 24ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 25, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25ன்னு அடிச்சிருப்பான். இங்கே பிசி வந்து 17, ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 18, வந்து ஏசியில் வந்து 18 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா 57, ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 58, கரெக்டாக வந்து ஏசியில் வந்து 58ன்னு அடிச்சிருப்பான். என்னென்னா ஒரு பிசியில் என்ன அடிக்கிறானோ அது ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அடிச்சுட்டு வரான். 24க்கு 25 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே 57க்கு 58ன்னு சொல்லி அடித்து முடிச்சிட்டான். இங்கே 17, அதுக்கு ஒரு 18 சொல்லி முடிச்சிட்டான். கேப்பில் ஒரே ஒரு நம்பர், எல்லாம் லைனாக அடிக்க மாட்டான், ஒரு நம்பர் கேப் மட்டும் விட்டுடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் ஒரு 89, அந்த 89 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 90 சொல்லி அடிச்சு கரெக்டாக முடிச்சிருப்பான் அந்த பேட்டர்ன். ஓகேவா, இப்போ அதே கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் வந்து இப்போ திருப்பி நமக்கு நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 001 ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 00, இந்த ஏசியில் வந்து எடுத்துக்கோங்க. ஏசி 00, அதுக்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 01 அடிச்சிட்டான். ஏசி பிசியில் ஏதோ ஒன்று அடிச்சிட்டான், ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 44, 44க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 45, அதை வந்து திருப்பி வந்து 54 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 52, ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 53, அதாவது திருப்பி நமக்கு 35 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 06 அது அடிப்பான்னு பார்த்தோன்னா அடிக்கல. அது கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 95, அந்த 95க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 96 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ நடுவில் ஒரு கேப்பில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கான். இப்போ என்னென்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 06, அப்போ அந்த 06க்கு ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் 07, அப்போ நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 07 வரலாறு வாய்ப்பு இருக்குது. அது ஏபியோ ஏசியோ பிசியோ ஒரு நம்பர் வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேப்பு விட்டாலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருவான். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏசி மட்டும் பார்த்துங்க. ஏசி 00க்கு ஒரு 01 அடிச்சிட்டான். 44க்கு ஒரு 45 திருப்பி 54 அடிச்சிட்டான். 52க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 53 திருப்பி 35 அடிச்சிட்டான். இங்கே 95, அதுக்கு ஒரு 96 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு, இந்த ஏசி 06. அப்போ 06க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 07, அதை 07 அடிக்கலாம், அதில் திருப்பி நம்ம 70 அடிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் இதெல்லாம் ஒன்று அடிக்கலாம். இப்போ எதில் அடிக்க வாய்ப்பு இருக்குது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏபி வந்து 07 வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே சேம் பேட்டர்ன் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். இந்த பேட்டர்னில் எப்படின்னா இங்கே நமக்கு ஏபி பாருங்கள், ஏபி வந்து 24, இந்த ஏபி 24 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி வந்து 24 அடிச்சிருப்பான். ஏபி 24 அதை எடுத்து பிசியில் 24 அடிச்சிருப்பான். இங்கே பிசி 27 அதை எடுத்து ஏபியில் வந்து 27 அடிச்சிருப்பான். இது மாதிரி நிறைய டைம் அடிச்சிருக்கான், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, நமக்கு ஏபி எடுத்து பிசியில் அடிச்சிருப்பான், ஏபி 24 எடுத்து பிசியில் அடிச்சிருப்பான், இங்கே பிசி எடுத்து ஏபியில் அடிப்பான், ஏபியில் வந்து அடிச்சிருப்பான். இதை மாற்றி அடிச்சிருப்பான். ஏபியில் அடிக்கிறத வந்து பிசியில் அடிச்சுட்டு பிசியில் அடிச்சு வந்து ஏபியில் அடிப்பான். இது மாதிரி எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். ஓகே, இது மாதிரி நம்ம அன்றைக்கி வந்து வின்னிங் கொடுத்த நம்பர் தான் அது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்கே ஏபி 06, ஏபி 06 அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசியில் வந்து 06 அடிச்சிட்டான். ஏபி 06 அதை எடுத்து பிசியில் வந்து 06 அடிச்சிட்டான். இப்போ இங்கே பிசி 07 அதை எடுத்து நமக்கு நாளைக்கு ஏபியில் வந்து 07 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி வந்து 06 அதை எடுத்து நமக்கு பிசியில் வந்து 06 அடிச்சிட்டான். இங்கே பிசி வந்து 07 அதை எடுத்து நமக்கு நாளைக்கு ஏபியில் வந்து 07 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏபி 07 நம்ம வந்து இன்றைக்கி ஒரு எதிர்பார்த்தோம் வரல, அது நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குனால ஏபி 07 நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபி 07 வந்தால் 3 நம்பர் மட்டும் என்ன ஒரு மட்டும் பார்த்துக்கலாம், நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே நமக்கு ஏபி பாருங்கள், மொதல் பி போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா ஏபி 80. ஓகேவா, ஏபி 80, இந்த ஏபி 80 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் 80 திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 08 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். 80 அது திருப்பி நமக்கு ஏசியில் 08 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 90 சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ 90, அந்த 90 திருப்பினா நமக்கு ஏசி வந்து 09, அப்போ நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 09 வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏசி 09 வந்தால் நமக்கு வந்து ஏபியில் 07 வரதுனால 079 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, 079 சொல்லி நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஏபி 07 நல்லா இருக்குது, 079 ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா சும்மா லைட்டாக ட்ரை பண்ணுறவங்க 078 கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது 4வது பேட்டர்ன் வருமானு தெரியாது, கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. எப்படின்னா இதே சேம் ரூட்டை இருக்குன்னு சொன்னது தான். இங்கே ஏபி பாருங்கள் 54, ஏபி 54, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 54 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏபி வந்து 15, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 15 அடிச்சிருப்பான்.
பிசி வந்து 15 அடிச்சிருப்பான். இங்கே ஏபி 06, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 06 சொல்லி அடிச்சிட்டான். இது 4வது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 78, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 78 சொல்லி அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 78க்கு பதிலாக ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 79 சொல்லி அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4வது பேட்டர்ன் அடிக்கிறது ரொம்ப ரேரு, நம்ம வந்து அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க முடியாது. நம்ம ஏபி 07 ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏபி 07 வந்தால் நமக்கு வந்து 079 இல்லை 78 உங்களுக்கு எது வருதோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷனாக வந்து சொல்கிறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏபி 07 ஓகேவா. இப்போ அடுத்து இன்னொரு ஐடியா ஒன்று சொல்கிறேன், இது வருமானு தெரியாது, இதுவும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது மாதிரி அடிச்சிருக்கான், திருப்பி வரது வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படின்னா நல்லா நோட் பண்ணி இங்கே 78 சாரி 72 2 நாள் விட்டு பாருங்கள் 82 72 82 2 நாள் விட்டு பாருங்கள் 92 அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 29 சொல்லி அடிச்சிட்டான். 72 82 92 அடிக்கணும். 3வது பேட்டர்ன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 29 சொல்லி அடிச்சிட்டான். இதே சேம் பேட்டர்ன் தான் 87 77 3வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 67 அடிக்கணும். 87 77 67 அடிக்கணும். ஆனால் 67 3வது பேட்டர்ன் திருப்பி 76 சொல்லி அடிச்சிட்டான். ஓகே, இதை மாதிரி தான் அடிப்பான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 38 39 2வது பார்த்தீங்கன்னா 38 2வது பார்த்தா 37 அடிக்கணும். 37 திருப்பி 73 அடிக்கணும். ஆனால் கரெக்டாக வந்து 73 கரெக்டாக அடிச்சிருந்தான். இது மாதிரி பேட்டர்லாம் கரெக்டாக அடிச்சிருவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பாருங்கள், ஏசியில் வந்து 22 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 32 அப்போ 2 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு 42 அடிக்கணும். 3வது பேட்டர்ன் திருப்பி 24 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிப்பான், 3வது பேட்டர்ன் திருப்பி அடிப்பான். இப்போ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி பாருங்கள் 44 2 நாள் பிசி 54 2 நாள் பிசி வந்து 64 அடிக்கணும். அப்போ 64 திருப்பி நமக்கு 46 சொல்லி அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்கள் கணக்கில் வந்துன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி 07 வந்து தான் 078 இல்லை 079 ட்ரை பண்ணுங்கள். இல்லை சப்போர்ட்டுக்கு 077 கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சீபோர்டு எது வருதோ ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டு தான் மிஸ் ஆகுது. நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம், அது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஐடியாவில் நம்ம எடுக்கிறோம், அவன் வேறு ஐடியா அடிச்சுட்டு போயிடறான். ஆப்ஷனை வச்சுக்கோங்க, உங்கள் கணக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 07 ஏபி வந்து 07 நல்லா இருக்குது. 07 வந்தால் 079 சொல்லி ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 078 சொல்லி ட்ரை பண்ணுங்கள். 4வது பேட்டர்ன் வருமானு தெரியாது, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம காலைல வந்து வேறு ஒரு வீடியோ போடுவோம், நல்ல கெஸ்ஸிங் வருமோ அதுலேயும் வீடியோ போடுறோம். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.